வந்திருக்க கொச்சங்க 4. வரப்போற வரக்கோற கொச்சங்க 4. 4 4 செங்க வாளுதான். நாங்க சோக கத்தி கேளு கேட்டா அடிக்க இல்லடா ஆளு. ஆமாண்டா போன வாரம் போன வாரத்தை விட்றா. எனக்கு வர ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குரங்கா மாறிட்டு வராங்கறிய ஹீலிங்கா இருக்குடா. ஏன்டா அப்படி? நேத்து நைட்டு நீ தூங்கின்னு இருக்கும் போது உனக்கே தெரியாம உன் தலையில நான் கேன் காத்துக்கிட்டு இருக்கேன்டா. திடீர்னு ஏன் இந்த சிம்டம்ஸ்லாம்? இந்த சிம்டம்ஸுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லு? எனக்கு தெரியலையே. எல்லா நங்க காலு கொத்துங்க தாண்டா, காலு கொத்துங்க தாண்டா. உனக்கு ஏன்டா அந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது? நீ வேற ஒருத்தனானா கலர் காண்டின்றான், ஒருத்தனானா கலர் கேண்டின்றான், இன்னொருத்தனானா குரங்குன்றான். என்ன நீயும் டிஜே சரி சரி என்ன பண்றது சொல்லு. இன்னைக்கு என்ன நாங்காரி வச்சு செய்ய போறாங்கன்னு தெரியல. என்னடா? லைட்டா குரங்கு சிம்டம்ஸ்லாம் வருதுன்னு சொன்னே, அதான்டா இது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இன்னைக்கு வந்து 4 வாலு பசங்க வந்திருக்காங்களே, ஆங்க யாருன்னு பாத்துலாமா? இதுக்குதான் இப்படி சொன்னியாடா? சரி ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்க பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்திருக்க வாலு காக்கா யாரு? வாங்க. ஸ்டெக்குலாம் பயங்கரங்க வந்தது. சார் குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி குட் ஈவினிங். குட் ஈவினிங். எது சொன்னாலும் சொல்றான்டா. உங்களோட பேர் என்ன? மித்ரன். ஆ? மித்ரன். மித்ரன். மித்ரனா? சரி வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அப்பா, அம்மா, மாமா, பாப்பா. ஓஹோ, எங்க இருந்து வரீங்க நீங்க? பெரம்பூர், சென்னை. அட நாங்க கரங்கூர்ல இருந்து வரியா நீ? சூக்கரு. சரி நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் தெரியா? தூக்கறா என்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அடுத்ததா இன்னொரு காக்கா வந்திருக்காங்க. ஆமா வந்திருக்காங்க. யாருன்னு காக்கலாங்க? பாத்தலாம் யார் இது, வாங்க. அடடடா டக்கு 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 நக்கு டக்கு டக்கு. என்ன ஸ்டெக்கு பயங்கரமா ஆனடா நீ. Thank you. உன்னோட பேர் என்ன? பிரசன்யா. வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அம்மா, ஆயா, அப்பா, தாத்தா, பாட்டி, தம்பி. சரி எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க நீங்க? வண்டலூர்ல இருந்து வந்தோம். வண்டலூர்ல இருந்தா? என்னடா? என்ன குரங்குன்னு சொல்லி கடைசியில குடிச்சிட்டு போறதுக்கு ஆள் கூட்டணும்டியாடா? இல்ல அதெல்லாம் கூட்டு வரல. சூக்கரு காக்கா, நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். நல்லா ரோஜா பூ மாதிரி 2 பேர் அழகா சிவக்கா வந்துட்டாங்கல்ல. ஆமாண்டா. ஸோ இன்னொருத்தவங்க வர போறாங்க. அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதுக்கா கூப்பிட போற? இல்லடா நாங்க ஷோக்கு வந்திருக்கனால தான் கூப்பிட்டு போறோம். அடுத்தது வரவங்க யாரு? வாங்க. அடாடா ஸ்டைலா இருக்கே நீ மேல இருந்து கீழே வரைக்கும். உன்னோட பேர் என்ன? சிவாதி. யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க வீட்ல இருந்து? நானு, அப்பா, தாத்தா, அதுக்கப்புறம் அக்கா, அம்மா. ஓஹோ, இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? சரி ஆமா, நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? வில்லேந்து. ஏண்டா நாங்கட்டங்க காட்டுல இருந்தாடா வரேன். உங்க வீடு எந்த ஏரியால இருக்கு? வில்லிவாக்கம். கில்லி வாக்கங்க. இதைத்தான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தியா நீ? தூக்குரு. சரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க நிறைய கேட்கலாம் சரியா? உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். அடாடாடாடா 3 குழந்தைங்க என்ட்ரி குத்துனாங்க. 4வது ஒருத்தவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாங்க? பாத்தலாமே. யாரது? வாங்க. அடாடாடா நல்லா ஒரு கிரீன் கலர் முயல் குட்டி ஆடின மாதிரி இருந்ததுடா. சூப்பரா ஆடினடா நீ. தேங்க்யூ. உன்னோட பேர் என்ன? சாத்விகா. சாண்ட்விச்சா? சாத்விகா. சாண்ட்விச்சாவா? ஆமா. அழகா இருக்கிறாங்களே இதெல்லாம் பேரு. ஆமா வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அம்மா, தம்பி, மாமா, நானு. தூக்குற எந்த ஏரியால இருந்து வந்திருக்க நீ? சென்னை. சென்னையில எந்த ஏரியால இருந்து வரேன்? புட்சேவாகம். உருசை வாக்குங்க. சரி நாங்க 2 பேரும் தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? சரி. கியூட்டு வந்ததுக்கு நன்றி. உட்காந்துக்கோங்க. நாங்க என்ன கொண்டக்குறோம் தெரியுங்க அவனுக்கு? என்ன கொண்டக்குறோம் சொல்லு. பேச போறோம். அதானடா பொதுவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனித்தனியா கேட்டோம். ஓகே மித்ரன் காக்கா வாங்க. சார் மித்ரன் சார் வணக்கம். வணக்கம். சரி நான் உங்களுக்கு வெடிக்காட்டு கேட்கிறேன். குடு கேள். ஒருத்தனுக்கு ஒரு கால். ஒரு காலு.
ஆனா உனக்கு 9 கை. ஒரு கால் இருக்குதுன்றா, ஆனா 9 கை இருக்குதுன்றானே. என்னவா இருக்கும் கிருஷ்ணா? என்னவா இருக்கும்? ஏன்டா உன்னை கேட்டா நீயே திருப்பி கேக்குற? சரி விடு விடு. தெரியலடா, நீயே சொல்றா. மரம். ஆமாண்டா, ஒத்த கால நின்னு இருக்கான், மேல நிறைய கிரான்ச் இருக்குதுல. கை தட்டுங்களா குழந்தைக்கு. என்னங்க டீட்டெயிலா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறான். உனக்கு ஹிந்தில என்னதான் தெரியும் அக்கடி? ஸ்டோரி தெரியும். ஹிந்தில ஸ்டோரி தெரியுங்க. எங்க ஒரு ஸ்டோரி எடுத்து விடு. एक चिंटी पदी में तू पगती टॉवर बैठा कबूतर एक साथ एक लगाता कबूतर ने पत्ता धोकर पानी में फेंका चिंटी पत्ते पर बैठकर भागा गई. எல்லாமே ஹிந்தி கோட டைட்டில் மாதிரி இருக்குது. எல்லா ஹிந்தி கோட டைட்டிலா எடுத்து விட்டு என்னை ஏமாத்தி நிக்கிறியா? ஹிந்தில கதை சொல்றேன்னு. சரி, இப்போ ஒரு கதை ஒண்ணு சொன்னல. ஏக் கவுன்ங்க ஏக் கிசான் ரகத்தா தாண்டற மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொன்னல. அந்த கதை என்னதான் அர்த்தம்? ஒரு பறவை ஒரு ட்ரீ மேல கை நிற்கும். கீழே ஒரு எறும்பு வந்து தண்ணியில ஊந்து ஓடுற மாதிரி இருக்கும் தண்ணி. ஓஹோ. அதுக்கப்புறம் அதுல இலை வந்து போட்டுட்டு அந்த அந்த எறும்பு சேஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த அந்த பறவையை புதுக்க வரும்போது அந்த அந்த எலும்பு வந்து இங்க கச்சிருச்சு. கால்ல கச்சிச்சா? அதனால அந்த அந்த வேட்டைக்காரன் கத்தும் போது அந்த பறவை ஓடி போயிடுச்சு. தூக்குறா கையா தட்டுங்க. இத நீ ஹிந்தியில சொல்லாங்க, தமிழ்ல சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்குங்க. ஹிந்தியில சொல்லி எனக்கு குறிச்சது காகம், இவனுக்கு குறியில, மக்களுக்கு குறியில. இல்ல எல்லாருக்கும் பொதுவா குறியில, அதை தான் சொல்றேன். சரி, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? நீ யாரோட ஃபேன்? விஜய். தளபதியாடா? எங்க தளபதி சாங் ஒன்னு எத்து விடு. நாளடிதான் வரவா அண்ணன் தான் தனியா வரவா எழுத்து சின்னாதப்பா எழுத்து மேலான ஏலாதப்பா நாலு அண்ணன் வள வெளியூரே அண்ணன் தான் தனியா வரவா. அண்ணன் எந்த ஊரு? வெளியூரா என்ன? நல்லா பேசுறியடா, சங்க ஸ்மார்ட்டா. சரி, நீ பெரிய கோயிலானவன்னு என்ன ஆகணும்னு நினைக்கிற? ஸ்பேஸ்க்கு போகணும்னு நினைக்கல. எங்க? ஆஸ்ட்ரோநாட் மாதிரி ஸ்பேஸ்க்கு போகணும்ல. வந்து இல்லையே ரொம்ப இதே கை தட்டுங்களா குழந்தைக்கு. வித்தியாசமா இருக்குடா. அங்க இந்த ஆஸ்ட்ரோநாட்னா என்ன? ஸ்பேஸ்னா என்ன? ஸ்பேஸ்னா உலகம் இருக்கு பாத்தீங்களா, ஆங்க. அதுக்கு வெளியே தான் ஸ்பேஸ். ஓ, இது அதுக்கப்புறம் ராக்கெட்ல போய் ஏலியன் எல்லாம் அழிச்சிட்டு வருவேன். ராக்கெட்ல போய் ஏலியன் அழிச்சிட்டு வருவியா? ஆமா. ஏண்டா அவங்க காட்டு திகோனேன்னு அவங்க ஊர்ல கங்குன்னு தானே இருக்காங்க. அவங்கள ஏன்டா போய் நீ அழிச்சிட்டு வரணும்? ஏன்னா நம்ம பூமிக்கு என்னாச்சும் பிரச்சனை இருக்குல்லன்னு போய் அழிச்சிட்டு வருவேன். ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்லிட்டுங்க, பூமிக்கு ஏலியனாலலாம் பிரச்சனை கிடையாது, நங்களால தான் பிரச்சனையே. ஏலியன் யாருன்னு தெரியுமா? ஏலியன் எனக்கு தெரியாதுடா. யாரு? நீதான். என்ன பார்த்தா ஏலியன் மாதிரியாடா இருக்கு. ஆமா. சரி, ஏலியனை நீ கண்ணு முன்னாடி காத்திருக்கியா? ஆ. எப்படி இருக்காங்க சொல்லு. அது வந்துட்டு ஏலியன் ஃபுல்லா ப்ரௌன் கலர்ல இருந்து கண்ணு நம்ம மலிக்கும். ஓ, கேஸ் வந்து பக்கத்துலலாம் இல்லை, ரொம்ப தூரம் இருக்கு. கரெக்டா? ஆமா. அங்க போகும்போது ராக்கெட்ல போகும்போது வயிறுலாம் கச்சிக்குங்கடா. பசிச்சா லஞ்ச் எடுத்துன்னு தானே போவோம். அப்படியா? வீட்டுல இருந்து குளியோதரை கட்டின்னு போயிடுறியா? சிக்கன் பீஸ் எடுத்துன்னு வருவேன். அதாவது ராக்கெட்ல ஸ்பேஸ்ல சிக்கன் பீஸ் சாப்பிட போறடி? இல்ல, ராக்கெட்டுக்குள்ள சாப்பிட போறேன். இது வரைக்கும் ஸ்பேஸுக்கு போனவங்களுக்கு எல்லாம் ஒரு அட்வைஸ், போகும்போது அழகா சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போங்க, ராக்கெட்ல சாப்பிடலாங்க. தங்கி சொல்றாரு. சரி, ஃபுட்ல வந்து எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தின்னு நினைக்கிற? பீட்சா சிக்கன் நல்ல அன்ஹெல்த்தி. இப்ப சாப்பாடு அதுதான் ஹெல்த்தி. சாப்பாடுனா என்னது? சாப்பாடுனா நம்ம இறைச்சி போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிடணும்ல, அதுதான் சாப்பாடு. அடாடா, அழகா சொன்னீடா. நீ கை தட்டுங்க. வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிய நீ. சரி, சிக்கன் அப்போ ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா? அன்ஹெல்த்தி. தெரிஞ்சுக்கினே நைஸா ராக்கெட்ல போகும்போது எது ராக்கெட்ல கொண்டு போயிடுன்றிய? அது ஒன்னே ஒரு பீஸ் கொண்டு யாருக்கும் தெரியாம எத்தனை போயிடுவியா? ராக்கெட்ல கொண்டு சாப்பிட்டா அன்ஹெல்த்தி இல்லையா? ஒண்ணுதான் சாப்பிட்டா அன்ஹெல்த்தி இல்ல, நிறைய சாப்பிட்டா அன்ஹெல்த்தி. ஓஹோ, கை தட்டுங்க. பரவாயில்ல, வித்தியாசமான பதில் கரெக்டா சொன்னடா.
சரி நீ வந்து இந்த ஹீரோஸோட டைலாக்லாம் சூப்பரா சொல்லுவியாங்க. ஆ எங்க ஒரு 2 3 டைலாக் எடுத்து விடு. ஒரு டைலாக். ஒரு டைலாக். நான் ஒன்றும் பண்ணலண்ணா, அவன் ஓடி வந்து அடிச்சிட்டானா. யார் வச்சதுன்னா டைலாக் கேட்டீங்களே, டைலாக் தானே கேட்டேன் நானு. அதுதான் டைலாக். இது டைலாகா? என்ன படத்துல வந்த டைலாக் இது? வாய்ஸ் ஓ, பதத்துல. வாரிசு படத்துல தளபதி சொன்ன டைலாகா இது? ஆமா. கை தட்டுங்களா? என்னன்னு எனக்கு புரியல, ஆனா இப்போ புரியுது. டே செல்லம், ரொம்ப அழகா கேத்துன நீயே. நாங்க தொடர்ந்து நிறைய 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 கேட்கலாம் சரியா? தேங்க்யூக்கா இருக்காங்க, உங்க இடத்துல உட்காந்துக்காங்க. ரொம்ப அழகா கேத்துனாரு நாங்க ஆளே. அடுத்ததா ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க. யாருன்னு அது? கிரசன்யா காக்கா. இரா ஏத்தலாங்கன்னு கேட்கறதுக்குள்ள இறங்கி சரி வாடா வாடா வாடா. வெல்கம் டு ஷோ வாலு பசங்க. கைய தட்டுங்க. சரி, உனக்கு யாரோ ரொம்ப பிடிக்குங்க கிளாஸ்ல? திவ்யா மேம். திவ்யாக்காங்க. சரி, என்ன ஆச்சு? ஏன் நீங்க அழுதிங்களாங்க? எதுக்கு அழுதிங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். அவங்க எல்கேஜிக்கும் யூகேஜிக்கும் தான் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, வேற மேம் வருவாங்க. ஐயோ அதனால அதுதாங்க. யாரெல்லாம் அழுதாங்க? திவ்யா மிஸ் மட்டும் தான். ஓ, மிஸ் அழுதாங்களா? அப்ப நீங்க அழல. ஆக்சுவலா இந்த கிளாஸை விட்டு நீங்களாம் போறீங்கன்னே அழுதாங்களா? இல்ல அக்கா தட்டோட்டா தாங்கி ஆனந்த கண்ணீராது சூக்கரு. சரி, உனக்கு இந்த ரைம்ஸ் எல்லாம் சூக்கரா தெரியுங்க? ஆமா. ஏதாவது சூக்கர் ரைம்ஸ் எடுத்துக்கிட்ட? ஓடி வெள்ளையாடு பாப்பா, ஐந்து கல்லாவாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஓட குழந்தையை வைக்காடே பாப்பா, காலை ஏஞ்சி உன்னை படிப்பு கணினி கொடுக்கும் நல்ல பாட்டு, காலை முழுதும் விளையாட்டு வழக்கப்படுத்தி கொள்ளடி பாப்பா. கை தட்டுங்க. காலை எழுந்த உடன் சொல்லு. காலை ஏண்டு ஒண்ணு காலை ஏஞ்ச உடனே கிடையாது. நீ வந்து லேட்டஸ்ட் சென்னை ட்ரெண்ட்ல இந்த மாதிரி சொல்லிட்டல. யார் எழுதுனது இத? மகாகவி பாரதி. அடாடாடா, கையா தட்டுங்க. சரி, நீங்க குட்டி கொண்டா இருக்குல்ல, ஆமா. நீ பெரிய கொண்டாயிட்ட கொண்டு என்ன ஆக போற? டாக்டர் ஆவன். டாக்டரா? ஆமா. என்ன டாக்டர் ஆக போற? ஜோடாடிக்கு டாக்டர் ஆவன். ஜொரம் அடிக்கிறதுக்கு டாக்டர் ஆகுயா? சரி, எதுக்கு உனக்கு டாக்டர் ஆக பிடிக்கும்? ஏன்னா டாக்டர் ஸ்பெல்லிங் தெரியும். வித்தியாசமான கத்துல்றா. ஆமா, எங்க டாக்டர் ஸ்பெல்லிங் சொல்லு. நோட்டு தந்தா எழுதி கொடுக்குவேன். சரி, அப்புறங்க எனக்கு தனியாக டாக்டர் எழுதி காட்டுறியா? சரி, ஒரு அழகான கதை ஒன்று சொல்லு எனக்காக. சிங்கராஜா கதை தெரியும். சிங்கராஜா சொல்லு. ஒரு ஊர்ல சிங்கராஜா படுத்து தூங்கிட்டு இருந்தாடாம். எலி வந்து அது மேல ஜம்ப் பண்ணி விளையாடிச்சான். அதுக்கப்புறமா ஒரு வேட்டங்காடை வந்து அந்த சிங்கமா தூக்கிட்டு போயிட்டான். ஹெல்ப்னு அந்த சிங்கராஜா கட்டுச்சான். எலி வந்து அந்த வலைய கொகடி கடிச்சு சிங்கராஜாவை காப்பாற்றிச்சான். அதுக்கப்புறமா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கை தட்டுங்க. எவ்வளவு அழகா சிங்கராஜா கதையை சாட்டாங்க பார்த்தீங்களா? சரி, உனக்கு இந்த சமையல்லாம் என்ன தெரியும்? வீட்டுல அங்கேயும் சமைக்கிறதுலாம் நல்லா இருக்குங்க. கேரட் சாதம் தெரியும். கேரட் சாதம் தெரியுங்க? சரி, கேரட் சாதம் எப்படி பண்றது சொல்லிக்கூட. சாதம் வெடிச்சு அதுக்கப்புறமா கேரட்டை கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வானால வச்சு இப்படி பண்ணி கொதக்குனா கேரட் சாதம் ரெடி அப்படின்றியா? வெறும் கேரட்டை கட் பண்ணி கொதாக்குதுங்க. ஆமா. இந்த உப்பு, அந்த உப்பு, அதுக்கப்புறமா மிளகா பொடி எல்லாம் வேணாம். சாம்பார் பொடி அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி, மூக்கு கொடி அதுவும் போட்டுக்கலாம். மூக்கு கொடி ரெடி. ஏடா, மூக்கு கொடியோ யாராவது சாப்பாடுல போடுவாங்களாடா? நான் தான் சொல்றேன்னா நீயும் தெரியுறியே. கேரட் சாதத்துக்கு எதுக்குறா சாம்பார் கொடி போட்டா அது சாம்பார் சாதம் இல்லையா? எனக்கு சாம்பார் சாதமும் பிடிக்கும், தக்காளி சாதமும் பிடிக்கும். நான் எங்க கேத்துக்கிட்டு இருக்கேன், இங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெரி குட்ரா. எல்லா சாப்பாடும் ரசிச்சு சாக்கணும் சரியா?
எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். ரொம்ப அழகா கேத்துன சொல்ல நீ. சூப்பரா பேசுன. So, நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? தேங்க்யூ இருக்காங்க இங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. வாகை ஸோ 2 பேர் வந்து சங்கையா கேத்துறாங்க. சங்க என்டர்டைன்மெண்டா இருந்தது. 3ஆவதா ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. நான் சிவா ஆதித்து தானே வரியா கேத்திடலாங்க. வாங்கோ. என்ன மூக்குக்கு மேல வந்திருக்கு கண்ணாடி. இதுக்கு இருந்தா மூக்கு கண்ணாடியா? கண்ணுக்கு கண்ணாடி கொடுத்தனா மூஞ்சிக்கே கொட்டு கண்ணாடியே. தெரியும் உனக்கு ஸ்கூல்ல ரொம்ப பிடிக்குங்க. ஆமா ஏன் மிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த மிஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸ்ரீலங்கா மிஸ். ஸ்ரீலேகா மிஸ்ஸா? ஏன்டா அந்த மிஸ்ஸை மட்டும் உனக்கு ரொம்ப குச்சிக்குது? அவங்க எல்லாரும் கொஞ்சம் வாங்கலாம், என்னையும் கொஞ்சம் வாங்க. ஓஹோ, ரொம்ப நல்ல மிஸ்ஸா இருக்காங்களே. என்னையும் கொஞ்சம் சொல்றியா? கிருஷ்ணா அட்டகாரம் கொள்ளாங்க. ரைட்டு விடு, நான் கட்ட வைக்கிறேன். சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மையா அவங்க தாத்தா கடை வச்சிருக்காரா? ஆமா. என்ன கடை வச்சுக்கிறாரு தாத்தா? கடை இருக்குல்ல, அடா கடை. தாத்தா என்ன கடை தான் வச்சுக்கிறீங்க நீங்க? பிஸ்கட்டு மிட்டாய் இந்த ஐட்டங்கள்லாம் வச்சிருப்பேன். அது பிடிக்கலன்னா தூக்கி தூக்கி ரோட்ல வீசுவான். கேட்டாச்சுன்னா என் கடை நீ கேட்க கூடாதுமா. ஏண்டா இக்கு சொத்துல வாங்கலாம் போறியா நீ? அதுக்கு தான் என்னை போட்டு அடிக்கிறது. அவர் கடையாது. அவரு பேர் எல்லா இடமும் பேர் எழுதி வச்சுக்கிட்டு என் கடை தான் நான் எடுப்பேன், நான் உன்னை அடிப்பேன்னு என்ன அடிக்கிறது அவரு. ஏண்டா நோட்டுல பேர் எழுதி வச்சு ஏன் நோட்டுன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. கடையில போய் பேரு எழுதி வச்சு உன் கடைனா என்ன அர்த்தம் இது? அது ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு எழுதிடுவேன். பேர் எழுதிட்டா அந்த கடை உந்தாயிடும். தங்க தூண்டுன்னு எப்படி இல்லங்கக்கா யோசிக்கிறாங்கறா. ஆங்க உனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தது பேர் எழுதி வச்சா வந்து அதுன்னு? அடிய சொந்த. இந்த வயசுல ஸ்கூல்ல இந்த பிளான்லாம் பண்றீங்களா நீங்க? சரி, உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? அனுஷ்கா. அனுஷ்காவா? அனுஷ்கா பேரே சங்கியார் அனுஷ்கா. ஆங்க அனுஷ்கா எப்படி இருக்கா? லட்டு மாதிரிப்பா. லட்டு மாதிரி லட்டு மாதிரி இருக்காளா? டேய், இந்த வயசுல கேட்டாடாது. அனுஷ்கா எதுக்கு உனக்கு ரொம்ப குச்சிக்குது? அது சொந்த. அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே எனக்கு பிடிக்கும். என்ன நான் எக்குறா இருக்கேன்? நீ பேர் லட்டு வைக்க. யாரை கேட்டாலும் அப்படி தண்டா சொல்றான். ஏன்டா கலர் எல்லோவா இருக்கனால லட்டுன்னு நினைச்சியான? ஆனா நீ ஸ்கூல்ல மட்டும்தான் குச்சின்னு சைலண்டா இருக்கியாங்க. வீட்டுக்கு போனா அவுத்துக்கிட்ட காலு மாதிரி சுத்தி நிக்கிறியாங்க. ஆமா. ஏன் குடி ஸ்கூல்ல குடி வீட்டுல குடி அப்படின்னு ஒரு டியூஷன் சேர்த்து விட்டாங்க. டேய், எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த டியூஷனுக்கு அனுஷ்கா கோது தானே? அனுஷ்கா அங்க வீடு. அனுஷ்காவோட பாட்டு தான் டியூஷன் எடுக்கிறாங்க. அப்படியா? இதான் விஷயங்க. அனுஷ்காவோட காட்டி டியூஷன் எடுக்கிறாங்கன்னு நைஸா காட்டிக்கிட்ட போய் காட்டி ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு கீழே போய் அனுஷ்கா கிட்ட பேச்சு உட்காந்துக்குது. ஒத்துக்கிறாங்க. அது இருக்கிறவங்க நல்ல கையங்காடங்க. சரி, உனக்கு இந்த சாங் எல்லாம் தெரியுங்க? சுக்கரா ஒரு சாங் எடுத்துக்கிட்டு. இல்லையா? நீ இல்லையா? என்னங்க சங்கையா காண்டியடா நீ? ஆங்க இது என்ன லாங்குவேஜ்? என்ன ஃபேன் பிடிக்கும்? எனக்கு வந்து சீலிங் ஃபேன் பிடிக்கும், ஸ்டாண்ட் ஃபேன் பிடிக்கும். ஓ, நான் யாரோட ஃபேனுன்னு கேக்குறியா? நான் வந்து எனக்கு எல்லா ஹீரோவையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா தளபதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கும் தலைவடி ஃபேன் தான். டேய், நானா தலை ஃபேன். தலைவடி எங்க ஆடிவான், வாயில குத்துவான், ஆச்சு ஊச்சிலாம் ஆடுவான். வாயில குத்து. ஹலோ, தலைவன் தான் அப்படி தெரியும்ல. நாங்களும் அப்படிதான். தலை ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு பாரு. ஊர்ல போய் எவ்வளவு கெத்து தெரியுமா நாங்க? தலைவங்கட்டு தலைவடி கட்டு. ஒரே குவாலிட்டி அஸ்தான். தலையும் கெத்து தளபதியும் கெத்துன்னு. சரி, நீ தங்கத்தோடு இருக்கும் போது இவ்வளவு கேத்துறியே, பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? போலீஸ். போலீஸா?
சலீத் சார் எதுக்கு கோழி சாவணும்னு நினைக்கிற? அடுத்தவங்களா பிடிச்சி உப்பு போட்டு சாப்பிட வைக்க என்னது உப்பு போட்டு சாப்பிட வைக்க கோரியா? ஏன்டா அவன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொன்னானா? அதுக்கப்புறம் மேகா தூவி போட்டோம்னா அது நாக்குன்னு சொல்லுவாள்ல, அதுக்கப்புறம் தண்ணியை கொடுக்க மாட்டேன்னா டேய் கிருஷ்ணா, என்னடா? அவங்க வந்து திருடனுக்கு பனிஷ்மெண்ட் குத்துனுக்குறான்டா. அவங்க ஆமாடா. திருடன் முட்டி கொடுத்துடலாங்க. திருட முட்டி போட்டு அவன் கால் வந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டு? ஏன்டா நீ சோத்துல அவ்வளவு உக்க வாரி கொட்டுற, மிளகாத்தூள வாரி கொட்டுற, அதெல்லாம் சாப்பிட்டு ஒண்ணும் ஆகாது. முட்டி கோர்றனால கால் வஞ்சிரும் இல்ல? கை தட்டுக்குள்ள குழந்தைங்க. என்ன அழகா கேத்துனடா நீ. சரி நாங்க தொடர்ந்து நிறைய 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 கேட்கலாம் சரியா? தேங்க்யூ. என்னோட இடத்துல உட்காந்துக்கோ. டேய் திருடா. சாரி டேய் கிருஷ்ணா, சொல்றா. அடுத்ததா ஒரு காக்கா இருக்காங்க. யாருன்னு காக்கலாங்க? பார்க்கலாமே. யாரு? சாண்டிக்கா. நான் கேத்திடலாங்க. பேசி வாங்கோ. சரி நீ வந்து அழகா ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவியாங்க? சொல்லுவேன். சொல்லுவியா? சரி ஒரு ரைம்ஸ் சொல்றா எனக்கு. குக்குபேரா சிக்ஸாந்த ஆல்மேரிச்சி மேரி மேரி கிங்கா சபுசிசி லாஃப் குக்குபேரா லாஃப் கேவே லைக் மஸ்பி. கை தட்டுக்கோ கை தட்டுக்கோ. கிருஷ்ணா என்னடா? நாங்க கோல் குச்சி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன புது புது ரைம்ஸ் எல்லாம் இறக்கி இருக்காங்க காத்தியாடா. சரி இந்த டூருக்குலாம் எங்கன்னா போயிருக்கீங்களா நீங்க? போயிருக்கேன். எங்கடா போனீங்க? பீச் பீச்சுக்கா? அப்புறம் பிளானட்டோரியம் தான் போயிருக்கேன். பிளானட்டோரியங்களா என்ன இருக்குது? பிளானட்டோரியம்ல நிறைய பொம்மைலாம் இருக்கு. என்ன கொங்க? மங்கி பொம்மை. பிளானட்டோரியத்துல மங்கி கொங்கையா? இதனடா வித்தியாசமா இருக்கு. பிளானட்டோரியத்துல மேல வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஏதாவது போட்டு காட்டினாங்களா? காட்டினாங்க. என்னென்ன வந்தது அதெல்லாம்? லைட் கலர் லைட்லாம் வந்து கலர். அது கலர் லைட் இல்லடா, அது ஒரு ஒரு பிளானட். சரி நமக்கு அதை முதல்ல வந்த ஒரு தங்கி சொன்னாரு, நோட் பண்ணியா நீ அதை? நோட் பண்ணேன். அதெல்லாம் தானே காத்திருக்க நீ. ஆமா. சரி ஸ்டார்னா என்ன? ஸ்டார்னா டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார். அதான் ஸ்டாரா? ஆமா. அழகா சொல்றீங்களே, அது எங்க இருக்கு? ஸ்டார் வானத்துல இருக்கு. வானத்துல இருக்கு. ஆமா. சரி உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? அஜித். தலை பிடிக்கும் அவனுக்கு? ஆமா. ரொம்ப நாள் கழிச்சு வித்தியாசமான ஒரு காண்ட்ரா கிருஷ்ணா. ஏன்டா அஜித் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் பாட்டெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஓஹோ, என்ன பாட்டு காத்த நீ? அன்று காதல் பண்ணியது, அன்று கண்ணம் கிள்ளியது, அது எப்போதோ நிலம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. பட்டு சேலையிலும் நகை நட்டு பாத்திரம், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே என் நெஞ்சில் நிற்கிறது. சாதி மல்லிப்பூ தங்கவனி ஆவே. கை தட்டுங்களே. நீ சங்கையா காணடா நீ. கித்தா உனக்கு அந்த லைன்ஸ்லாம் தெரியும்? எனக்கு தெரியாதுடா. தங்க துண்டு இருந்துக்குன்னு குழைய காட்டோட லைன்ஸ்லாம் சூக்கரா தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நீ. பெரிய விஷயம்டா அது. சரி இந்த ஸ்டோரிலாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். ஒரு அழகான கதை சொல்ல எனக்காக. சொல்றேன். சொல்றியா? ஸ்டோரிலாம் தெரியாதுங்க. ஒரு எலி வாழ்ந்துட்டு வந்தது. அந்த எலி கூடிய நிறைய சோளத்தை பார்த்து அது சாப்பிட்டதா. அது வயிறு நிறைய சாப்பிட்டதா. அப்புறம் அது குண்டாயிடுச்சா. ஒரு எலி கிட்ட கேட்டதா, எலி எலி நான் சோளத்தை பார்த்து குண்டாயிட்டா எப்படி ஒல்லி ஆவன், நீ மறுநாள் எந்திரிச்சு பாரு ஒல்லி ஆயிடுவேன்னு சொன்னதா. மறுநாள் எந்திரிச்சு பார்த்தது ஒல்லி ஆயிடுச்சு. எலிக்கு பசிச்சனால திருப்பியும் சாப்பிட்டது. அது வந்து பூனை என்னன்னு தொடர்ந்து பார்த்தது. அப்படியே எலிய சாப்பிட்டுடுச்சு. அளவுக்கு மீறி துண்டுக்கு வெளில வர முடியாம மாட்டிக்கிச்சா எலி? ஆமா. கை தட்டுங்களா. குழந்தை எவ்வளவு அழகான ஒரு ஸ்டோரி அழகா நரேட் பண்ணா. தூக்குறாச்செல்லாம் நல்லா இருந்ததுடா. இந்த ஸ்டோரி வித்தியாசமா இருந்ததுடா. சரி நீ குட்டியா இருக்கிற இப்போ பெரிய கொண்டாயிட்டோன்னு என்ன ஆக போற? டாக்டர். டாக்டரா? ஏன்டா? காய்ச்சலானா எல்லாருக்கும் ஊசி போட.
காத்துல இருந்தா ஊசி கொண்டு தான் போடுவாங்களா டாக்டரு? ஊசி போட்டு பஞ்சு வைப்பாங்க. அத கேட்கலடா. நான் என்ன கேட்க மாட்டேனா, மாத்திரை மருந்துலாம் எழுதி கொடுக்க மாட்டாரா, ஊசி கொண்டு தான் போடுவாங்களான்னு கேட்க வந்தேன். நீ என்னடா ஊசி குத்துன இடத்துல கொஞ்சம் வச்சு அடக்குவாங்க. எனக்கு ஊசினா பயம், அதான் நான் சொன்னேன். ஓ, உனக்கு ஊசினா பயம். சரி, நீ எப்படி இன்னொருத்தவங்களுக்கு ஊசி கொடு பயந்துக்குன்னு? இப்ப ஊசி போட பயப்பட மாட்டேன். ஊசி குத்து அவங்க வாங்கறதுக்கு. எனக்கு ஊசி போட்டாங்களா நான் போட்டுடுவேன். அதாவது இப்போ நீ ஏன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா கழிக்கு கழி வாங்கணும், அதானே? ஆமா. அக்கா நீ தூக்குறா கேத்துன தெரியுமா? நாங்க 2 பேர் தொடர்ந்து நிறைய கேத்தலாம் சரியா? சரி. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். அடாடா என்ன அழகு, என்ன அழகு. நாங்க மழலையில வந்து பயங்கரமா கேத்தி கலக்கிட்டாங்கடா இன்னைக்கு. வந்தவங்க எல்லாம் தெரிக விட்டாங்க. ஸோ அடுத்த ரவுண்டு என்ன தெரியுங்க? கேம். பாத்தியா சார்க்கா இருக்கிறாங்க. ஆமாண்டா. முன்னாடி ஒன்று கடாயுத மாதிரி வச்சுக்கிறாங்களே, என்ன தெரியுங்க அது? ஸோ இதுதான் நாங்க கேங்கோட கிராக்கர் டீ. இதை காத்துட்டு லக்கி ஸ்கின்னு நினச்சிடாதீங்கோ. இதுல வந்து நாங்க ஒரு நம்பரா எழுதி வச்சிருக்கிறோம்ல, தெரியுதா? ஸோ அந்த ரவுண்டா இருக்கிற அந்த கால் எடுத்து ஒரு கக்குலையும் ஒன்று கரெக்டாக கொண்டோம். அதாவது 1லேருந்து 2 கொண்டோம், 2லேருந்து 3 கொண்டோம், 3லேருந்து 4 கொண்டோம். அதுலேயே லைனாக கொண்டு வரணும். நடுவில் ஏதாவது தக்காங்கிச்சாய் கீழே விட்டுட்டீங்கன்னா கடைசியா எந்த நம்பரை விட்டீங்களோ அங்கேருந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். புரிஞ்சுதா? உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோன்னு எனக்கு தெரியும், விளாடம்போது தான் தெரியும். என்ன காரணம் உங்களுக்கு புரிஞ்சதுல? அது போதும் எங்களுக்கு. நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறதுக்கு வெறும் 100 செகண்ட் தான். அதுக்குள்ள யாரு நிறைய கலெக்ட் பண்ணிங்கன்னு காத்துலாங்க. பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க. பண்ணலாம்டா. ஸோ ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நான் நாங்கள் அங்கே வாங்கோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ். ஒரு பால் அங்க கூட இந்த ஒரு பால் நீ எடுத்துக்கோ. தூக்குறா நல்லா விளாடுறியே. நீ அந்த ஒரு பால் எடுத்து கம்ப்ளீட் பண்ணு. ஐயா கீழே வந்து சேர்த்து மறுபடியும் அதுல இருந்து கோடி. அங்க தங்கையா விளாடுறீங்க. ஐயோ 2 கொட்டானே. அடுத்தது எடுத்துருங்க. அடாடாடா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 2 தூக்கறல. ஐயோ ட்ரை பண்றா. ஐயோ நல்லா விளாடுங்க. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. நல்லா ட்ரை பண்ணலாம். ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். என்னங்க நாங்க எப்படி இருந்தது கேங்கு? கஷ்டமா தான் இருந்தது. சூக்கராலாம் நிறுத்திங்க 2 பேரும். இது இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணதே கிடையாது. என்ன ஒரே ஒரு சின்ன குறை தான், அடுக்குல இருந்து நீ கல்ல வெளில எடுக்கவே இல்லை. பரவாயில்ல. 2 பேரை சேர்ந்து எத்தனை எடுத்துருக்கிறீங்க தெரியல? 1 எடுத்துருக்கிறீங்க. ஒரு கலத்தை கைத்துட்டு இருக்குலாங்க. சரி, தேங்க்யூ கார்த்தாங்க. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. வாகை. ஸோ கேம் எவ்வளோ டஃப்பாக நாங்கள் வைக்கிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வரவங்கள ரொம்ப ஈஸியாக கோட்ட முடியாது. யார் இருக்கிறா அடுத்தது? கிரசன்யா காக்கா என்ன விளையாடிலாங்க? வாகே கிரசன்யா காக்கா அங்கேயும் வாங்கோ. வாகை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கைக்கு ராங்க அங்கே கை கொடுத்துனுக்குறாங்க காரா. ஆல்திகஸ்லாம் சொல்கிறாங்கடா ஆறுதல்லாம். ஓகே வாகை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ். விளாட்லாம் காக்கா, நல்லா விளாட்ற காரு நீ. ஐயோ கிச்சிட்டியா.
ஐயோ நல்லா விளாடுறீங்க காட்டாங்க. ஐயோ ஜெஸ்ட்டுங்குச்சு. அடாடாடாடா தூக்குறே. அடாடாடா ஐயோ கேப்ல வந்துச்சு. ஐயோ ஜெஸ்ட்டுங்குச்சு. ஐயோ ஜெஸ்ட் ஆகா ஒண்ணு கொட்டாங்க. தூக்குறே. டைம் போயிட்டே இருக்கு. ஆகா ஜெஸ்ட் நல்லா கோதுங்காட்டாங்க. ஜெஸ்ட் அடாடாடாடா 2 கொட்டாங்க. ஒண்ணு கேக்கு 2. ஐயோ ஜெஸ்ட்டுங்க சிராச்சல திருக்கி ட்ரை பண்ணு. டைம் போய்கிட்டே இருக்கு. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் மேடம் என்ன சொன்னாங்க மாதிரியே 3 கவுண்ட் எடுத்துக்கிறீங்க கொலகுது. ஆமா 3 போட்டேன். தூக்கறாளாட்டாங்கல்ல கங்கி. ஆமா. கங்கி எத்தனை எடுத்துருக்காங்க காத்தியாங்க? 1 2 3. எத்தனை இருக்கு? 3 எடுத்துருக்காங்கல்ல. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். வெரி நைஸ். தேங்க்யூ so much கார்காங்க. இங்க உட்காந்துக்கோங்க. என்ன சிவா ரெடி ஆகுறியா? சிவா ஆதித் வாங்க சிவா ஆதித்தன் வாங்க. Your time starts now. ஐயோ வந்துச்சு. நல்லா ட்ரை பண்றீங்க. ஆடுங்க. ஐயோ ஒன்னு தக்கிஸ்தான்டா டேய். ராக்கெட்டிய குத்திட்டாங்களே. நல்லா விளாடுறீங்க. ஒண்ணா விளாடுறா. எத்தனை வைக்கிற எல்லாத்தையும் தள்ளி நிக்கிற. டைம் போயிட்டே இருக்கு. டைம் போயிட்டே இருக்கு. ஓகே 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் மேடம் நல்லா விளையாண்டிங்க காட்டாங்க. தூக்குறா. ஆனா கடைசி நேரத்துல ஒரு கொண்டு உள்ள போகுதுன்னு நினைச்சு கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள கொட்டிங்கல்ல. இல்ல காட்டாங்க. அப்படிலாம் இல்ல. உங்க நேருங்க எனக்கு ரொம்ப குத்திருக்கு. அதனாலே அந்த காலம் வந்து நீங்க உள்ளே வைங்க. சரிங்களா? நாடா தங்கி மூச்சு கணக்குல கீழே குஞ்சி எடுத்து உள்ள போடுறேன். ஒண்ணா நீ உள்ள கொட்டினே தான் அர்த்தம். சரி பரவாயில்ல விட்டு. நல்லா விளாண்டிங்க 2 பேரும். ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். அங்க எத்தனை எடுத்துருக்குறாங்க காத்தியாங்க? 1 2 3 4. சரி ஓகேடா. சூப்பரா விளாண்டிங்க 2 பேரும். அடுத்த தூரம் உங்களோட நிறைய எடுக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நிறைய எடுப்பாங்க. கண்டிப்பா எடுக்காங்கன்றீங்களா? ஓகேங்க. தேங்க்யூ கார்காங்க. தேங்க்யூ டா. போய் அடுத்த உட்காந்துக்கோ. ஓகே 3 பேர் வந்து ரொம்ப அருமையா அழகா விளாட்டு போயிட்டாங்களா? 4ஆவதா யார் இருக்கிறா? அட நாங்க சாண்டிகா வாங்க. ஓகே காடாங்க. வெரி நைஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகே your time starts now.
ஆகா ஆகா நல்லா விளாடுறீங்க நல்லா. ஐயோ ஐயோ ஆகா மிஸ் பண்ணிட்டீங்களே. ஆகா ஆகா ஒன்று விட்டுட்டாலே. விளாடலாம் நல்லா விளாடுறீங்க நல்லா விளாடுறீங்க. அடாடாடாடா உள்ள வந்துச்சுரா. தூக்கறங்கடா 2 கொட்டிங்கோ. ஆகா ஜெஸ்டுங்கச்சுரா. அடாடாடாடா நல்லா விளாடுறீங்க நல்லா விளாடுறீங்க. ஹலோ ஹலோ அதான் ஒன்னு இருக்குல்ல உள்ள, எதுக்கு இன்னும் நிறுத்தீங்க? Count down 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம் ஆக். அடாடாடா என்ன கேங்கு என்ன கேங்கு. என்ன கடை நீங்க காட்டு தோசை சுடுறாங்க மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. 4-5 எடுத்து அடிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆனா கடைசியா நீங்க உள்ள ஒண்ணு விளையாண்டது கவுலு, அதனால தான் நான் தூக்கிட்டேன். ஓகே ஓகே. ஆகா கைய கொடு. உனக்கே தெரியாம நீ ஒண்ணு கொட்ட தெரியுமா? ஆனா அது கரெக்டான ஆர்டர்ல இல்லனால அங்க இங்கன்னு உள்ள ஊந்துச்சு. வெரி குட். எப்படி விளையாண்டீங்க 2 பேரும்? நல்லா விளையாடணும்னு நினைக்கிறேன். நல்லா தான் விளையாண்டீங்க. அதான் 5 கவுண்ட் எடுத்துருக்கீங்களே. வெரி நைஸ். அடுத்தது விளையாடுறவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சது. அங்க நல்ல கால உஷாராதாங்கிறீங்க. எங்க அவங்கள தூக்குறா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கலாய்க்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். எனிவேஸ் தேங்க்யூ கார்க்காங்க கோயா காத்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம். என்னடா என்னது இது? யாருக்கு கொடுக்க போறோம் இத? அஸ்கு குஸ்கு நான் ஏன் உனக்கு தரணும்? இது எல்லாமே எனக்கு தான். தரண்டா எல்லாமே உங்களுக்கு தான். சரியா? குத்துலாங்க. குத்தரலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு எப்படி விளையாண்டீங்க எப்படி கேத்துனீங்கலாம் உங்க வீட்டுல கேட்கலாங்க. கேக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரோட கரண்ட கேட்கலாம்? நாங்க மித்ரன் அவங்களோட டாடியை கேட்கலாம். டாடி. மித்தினி நல்லா விளையாடினாரு. ஆங்க டாடி. அதே மாதிரி அவர் வந்து இங்கே இந்த அளவு பேசுவார் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். பேசுவாருன்னு இன்னைக்கு தான் தெரியுங்க. இல்லை என்ன டாடி பேசுவார், இப்படி ஆனால் சொல்றீங்க? இந்த சேட்டைகள் இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறது விடுகதை சொல்கிறது அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷோஸில் தான் தெரியுது. புதுசாக இருக்கு பார்க்கும்போது நமக்கு. உங்களுக்கு எந்த ரவுண்டு டாடி ரொம்ப குத்திருந்தது? பசங்களை கூப்பிட்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் நல்லா இருந்தது. பசங்களுடைய திறமைகள் வந்து நிறைய வெளியே வருது. இந்த வயசில் தான் வெளியே வர்றது தான் தெரியுது நமக்கு. இப்போ அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து புரியுது. இதில் தான் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ஷோ. ஜெயா டிவிக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க சொல்லுங்க அங்க எப்படி கோச்சி? சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணோம் நல்லா. இந்த 3 hours போனது கூட தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது. சூக்கருங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ரவுண்டு வந்து ரொம்ப குச்சிருந்தது? அவங்கள கொஸ்டின் கேட்கறது நல்லா இருந்தது. அவங்க கூட அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. ஜெயா டிவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கிருஷ்ணா சாருக்கும் கலர் மச்சானுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவனுக்கு என்னத்துக்கு மேடம்? எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். வால் பசங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே அடுத்தது யாரு? நாங்க கிரச்சன்யா அவங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஷோ. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலேருந்து லாஸ்ட் கேமிங் செக்ஷன் வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அவள் நல்லா பேசினா. வீட்டில் இன்னும் பேசுவா. இங்கே கொஞ்சம் அமைதியாக தான் பேசியிருக்கா. அண்ட் கேம்லேயும் வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணா. ட்ரை பண்ணா அவள். இப்போ தான் நான் பார்க்குறேன் அவள் ட்ரை பண்ணி கேமை. இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ நல்லா பண்ணான். தேங்க்யூ. டாடி சொல்லுங்க டாடி. ஜெயடிக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த ஸ்டேஜில் அவள் ஃபஸ்ட்டு தான் ஒரு ஷோ கலந்துக்கிறது. ஸோ ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் இந்த கேரியரில் இன்னும் அடுத்தடுத்து நல்ல ஷோஸ் வந்து கிடைக்கணும். நல்லா கண்டிப்பா சார். சரி உங்களுக்கு எந்த ரவுண்டு வந்து ரொம்ப குச்சிருந்தது? கேம் ஷோ நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன், பார்த்தேன் நான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். சிகா அவங்க சொல்லுங்க அங்க எப்படி கோச்சி நீங்க 4? ப்ரோக்ராம் சூப்பராக போச்சு. சிவா வந்து ஸ்கூல்லலாம் பேசவே மாட்டான். ரொம்ப காம், ரொம்ப சைலண்ட். ஏன் பேசவே மாட்டான்னு கேட்பாங்க. ஆனால் வீட்டில் நல்லா பேசுவான். இங்கே வந்த பிறகு எதுவும் பேசவே மாட்டான்னு நினச்சேன். எதிர்பார்த்தத விட நல்லாவே பேசினான்.
ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அவன் கேத்துனதுல என்ன பிரச்சனைனா எனக்கு தான் காதி கொரியல, மற்றபடி தூக்குறா கேத்துனாங்க. ஐயன் ஜெயா டிவிக்கும் இந்த வாலு பசங்க டீமுக்கும் பையனுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சாங்கச் மேடம், தேங்க்யூ சாங்கச். டாடி சொல்லுங்க டாடி, எப்படி கோச்சி நாளே போன டைமே போனது தெரியல. ஸ்டார்டிங்கில் அவன் கொஞ்சம் சவுண்டாக பேசினா கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தது. கலர் மச்சான் கூட பார்த்தோன்னா அவன் ஒரு குஷி ஆகிட்டான். ஆட்டோமேட்டிக்காக அவன் பூஸ்டப் ஆகி நல்ல சவுண்டு வால்யூம் அதிகமாகிடுச்சு. தெரியும் சார். எதிர்பார்க்கல, நல்லா பேசினாங்களுக்கு. அது ஜெயா டிவிக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு ரொம்ப 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 தேங்க்ஸு. பால் பசங்க டீமு, கலர் மச்சான் டீமு, கிருஷ்ணா டீம் சாருக்கெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு சார். ஆனா இங்க இருக்க யாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையா, ஆனா நீங்க சந்தோஷமா இருந்தீங்க சார். கண்ணுல தண்ணிலாம் வருது தெரியுங்க. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா சார்? கண்டிப்பாக சார், நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். அதுதான் சார் எங்களோட ஷோவோட நோக்கங்க. நன்றி சார், நன்றி. ஸோ அடுத்தது யாரு? சான்னி காஸ்ட்ரி. கேட்கலாங்க அவங்க வீட்டுல? கேட்கலாம். அழகா சொல்றாங்க. காட்டாங்க சொல்லுங்க, காட்டாங்க எப்படி கோச்சு இந்த நாள்? நல்லா போச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டைம் போனதே தெரியல, ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. மெயினாக நல்லா பேசினாங்க, நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பேசினாங்க. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமுக்கு, சாருக்கு, கலர் மச்சானுக்கு, பாலு பசங்க டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகே இப்போ இந்த கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் வந்துச்சு. ரெடி ஆகுறீங்களா எல்லாரும்? அங்க இறங்கி வாங்கோ. மித்ரன் நல்லா விளாண்ட, பயங்கரமா கேத்துன நீ, அதனாலயே உனக்கு இந்த கிஃப்ட் சரியா? தேங்க்யூ. பிரச்சனையா அழகாது எனக்காக அது ஒரே ஒரு கேமராவை காத்துக்கொன்ன. வெல்கம் டு லிஷோ பாலு பசங்க. என்ன கியூட்டு. நான் கூட இவ்வளவு நல்லா சொன்னது இல்லடா. இந்தாடா செல்லம் உனக்கான கிஃப்ட். தேங்க்யூ கார்காங்க. தேங்க்யூ. வந்து நின்னுக்கோங்க. உனக்கு நான் ஒரு கிஃப்ட கொடுக்கேன் சரியா? அத கத்திரங்கா தூக்கின்னு போயிட்டு என் லட்டு கிட்ட கொடுக்குற நீ, ஓகேவா? டேய் சொல்லிட்டு போடா, குடுக்கியா மாட்டியா? இந்தாடா குடுறா உனக்கு கிஃப்ட். தேங்க்யூடா. போடா அங்க போய் நில்றா. அடாடாடா இந்த வாரம்ல நல்லா ஜாலியா கலன்னு கோச்சுல. ஆமா, செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஸோ மக்களே இதே மாதிரி ஆளு காச்சங்க நாங்க வீட்டுல இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஸோ அவங்களெல்லாம் நாங்க சோலை நீங்க அணக்கி அழகு காக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு நங்கர் தெரியுதாடா? அந்த நங்கருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டீட்டெயில் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ இங்க நாங்க சோலை கலந்துக்கிட்டு கலக்கலாம். ஸோ இந்த வாரம் எப்படி சோ கலன்னு கோச்சோம், இதே மாதிரி அடுத்த வாரங்க சோ கலன்னு கோகும். கண்டிப்பா நாங்க இருந்தா கோவம் தானே, நம்ம இருந்தா கண்டிப்பா கலகலன்னு தான் போவோம். ஸோ மக்களே உங்ககிட்ட இந்த வாரம் சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலர் மச்சான், அப்புறம் உங்கள் கிருஷ்ணா. ஸோ இது நாங்க ஜெயா டிவியின் காலு.